வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நிம்மியம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நிம்மியம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு மாவட்ட திமுக செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான தேவராஜ் தலைமை வகித்தார். மாவட்ட அவைத் தலைவர் RS ஆனந்தன், மாவட்ட துணை செயலாளர் சம்பத் குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன், வாணியம்பாடி நகர கழக செயலாளர் VS சாரதி குமார், திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திருப்தி, ஆலங்காய் மேற்கொன்றிய செயலாளர் ஞானவேலன், ஒன்றிய செயலாளர் தாமோதரன், பேரூர் திமுக செயலாளர் ஸ்ரீதர், செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மத்திய ஒன்றிய செயலாளர் விஜய் அன்பு அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பழைப்பாளராக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பார்வையாளர் நூருல்லா, முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில் ஆகியோர் கலந்து கொண்டு பேசி இதில் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் சதாசிவம், மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் தேவகுமார், மாவட்ட ஓட்டுநர் அணி அமைப்பாளர் ராஜா, மாவட்ட சிறுபான்மை பிரிவு அணி அமைப்பாளர் சையத் அபிப் தாங்கல், ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி உட்பட நகர ஒன்றிய பேருக்கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பிரபாகரன் நன்றி கூறினார். இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து ரவி என்பவர் திமுக அமைப்பு செயலாளர் முன்பு திமுகவில் இணைந்தார். அவரை சால்வை அணிவித்து வரவேற்றார். பின்னர் அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு, விஜய் முதலில் அவர் கொள்ளையடித்த பணத்தை வெளியெடுத்து வர சொல்லுங்கள். காரணம், சென்னை உயர்நீதிமன்றத்தால் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட மனிதன் தான் விஜய். அவர் வந்து எங்களை பேசுவதில் எங்கள் தகுதிக்கு நாங்கள் பதில் சொல்ல அவசியமில்லை. காரணம், யார் கொள்ளையடித்தது, யார் பணம் வாங்கி இப்படி செய்கிறார்கள், என்ன நாடகம், இன்னும் கொஞ்ச நாளில் வெளிச்சத்துக்கு வரப்போகிறது. எவ்வளவு பேசுபவர் ஏன் மோடியை பற்றி பேசுவதில்லை? யார் யார் மூலம் தாக்கி பேச பார்க்கிறார்கள்? திமுக ஆட்சி வருவது தடுக்க முடியாத, அடிக்க அடிக்க பந்து உந்தும், அரைக்க சந்தனம் மணக்கும், திமுகவை திட்டத்திட்ட வெற்றிகள் குவியும் என பேசினார். பேட்டியின் போது கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஆம்பூர் ஒலிப்பதிவாளர் திருமலையுடன் திருப்பத்தூர் செய்தியாளர் சி ரமேஷ். அமைப்பாளர்களே, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி சென்ற 3 மாவட்டங்களையும் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பு வரவேற்புரை ஆற்றிய ஆலங்காய மத்திய ஒன்றிய செயலாளர் அன்பு அவர்களே, முன்னிலை வைக்கின்ற திராவிட மாடல் அரசில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை உருவாக்கக்கூடிய கழக தலைவர் அவர்கள், கழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்கள் RS ஆனந்தன் அவர்களே, சம்பத்குமார் அவர்களே, தலைமை சித்திக்க நாங்க இப்பவே இல்லாம ஆட்டோ பிரச்சாரம் செய்யறாரு. அதிமுக 5 வருஷமா எங்க போயிருந்தாருன்னே தெரியல. திடீர்னு தளபதி MK ஸ்டாலின் அவருடைய அலுவலகத்தில் இருந்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பட்டி கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. அறிவாலயத்துக்கு நிழலில் ஒதுங்குறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் சேர்த்துக்கணும், நீங்கள் கொள்ளையடித்த பணத்தை வந்து கொடுத்து கூட்டணி சேர்த்துனுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எங்களெல்லாம் பேசுறதுன்னா காரணம் என்னன்னா, யார் கொண்டு அடிச்சிருக்காங்க, யாருக்கிட்ட பணம் வாங்கிதான் செய்யறாரு, என்ன நாடகம் இவ்வளோ பேசுறாரு. ஏன் மோடி கிட்ட ஒரு வார்த்தை பேசுறாரு? திமுக வந்து ஆட்சிக்கு வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. யார் யார் மூலமாக தாக்கி பேசினான்னு பாருங்க. அடிக்க அடிக்க பந்து உண்டும், அரைக்க அரைக்க சந்தனம் வளர்க்கும். திமுக திட்ட வெற்றிகள்